This is Satish Physics. So 10th standard electricity lesson solved problem 2 பார்க்க போகிறோம். So question பாருங்க. The work done in moving a charge of 10 coulomb across the 2 points in the circuit is 100 joule. What is the potential difference between the points? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஹீட் கொடுத்துட்டாங்க, 100 ஜூல்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, சார்ஜ் வந்து 10 கூலும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறாங்க, அந்த 2 பாயிண்ட்ஸோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்யூஷன் போயிடலாமா? சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷன், த சார்ஜ் Q is equal to 10 கூலும். ஸோ இப்போ ஒர்க் டன் எவ்வளோன்னா 100 ஜூல். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா என்ன? V is equal to W/Q. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் 100ன்னு கொடுத்துட்டாங்க கிவன் டேட்டாவில், 100 டிவைட் பை 10. ஸோ நம்ம 10 கேன்சல் ஆகிடும், 10 டிவைட் பை 1 10 தான். ஸோ அப்போ தேர்ஃபோர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is equal to 10 வோல்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்லா. ஸோ ஓம்ஸ்லா அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், சரிங்களா? ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் தான் ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படிங்கிறது தான் இந்த ரிலேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ த ரிலேஷன் பிட்வீன் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னது? வோல்டேஜுக்கு கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் தான் இங்கே ஓம்ஸ் லாவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் நவுன் அஸ் த ஓம்ஸ் லா. திஸ் ரிலேஷன்ஷிப் கேன் பி அண்டர்ஸ்டூட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இந்த நெகட்டிவ் டெர்மினல். B இஸ் த பேட்ரி, K இஸ் த கீ அண்ட் ரியோஸ்டட். சொன்னேன் இல்லையா, ரியோஸ்டடில் எப்போவுமே வந்து அப்பர் எண்டில் வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ரியோஸ்டட். ஸோ இங்கே வந்து என்னென்னா அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஒயர், அதாவது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. XY அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வோல்ட் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அம்மீட்ரு, இது வோல்ட் மீட்டரு, இது XYங்கிறது 2 பாயிண்ட்ஸு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் R. ஸோ இது வந்து பேட்ரி BTன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இது வந்து கீ, இது வந்து ரியோஸ்டட் RH. இங்கே தான் அப்பர் எண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்டர்ஸ்டூட்ஸ் ஓம்ஸ்லா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே அக்கார்டிங் டு ஓம்ஸ்லா அட் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். த ஸ்டடி ஆஃப் current flowing through the conductor is directly proportional to the potential difference. ஸோ V வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னங்கன்னா வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்குள்ள ரிலேஷன்ஸ் தான் ஓம்ஸ்லாம். ஸோ இங்கே V இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐயும் இன்க்ரீஸ் ஆகும், V டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஐயும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா I directly proportional to V. So potential difference between two end of the conductors. So I directly proportional to V. Here 1 by I by V எழுதலாம். So that means constant அப்படின்னு எழுதலாமா, equal to the value of this proportionality constant is found to be 1 by R அப்படின்னு எழுதுவாங்க. So அப்போ therefore I is equal to 1 by R. ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக 1 by R போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 1 by R is equal to V அப்படின்னா இங்கே என்னதுன்னா அப்போ therefore V இங்கே கண்டுபிடிக்கலாமா, V is equal to I into R. ஸோ இது 2 மல்டிபிள் பண்ணுமா, I into R. V is equal to IR அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன்ஸ்னா வெஜிடேரியன்ஸ் ஈக்குவல் டு IR அப்படின்னு சொல்கிறாமா, வெஜிடேரியன்ஸ் ஈக்குவல் டு IR. இதான் ஓம்ஸ்லாவோட ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த வெஜிடேரியன்ஸ் ஈக்குவல் டு IR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர் R இஸ் த கான்ஸ்டன்ட் ஃபார் த கிவன் மெட்டீரியல். ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்னா இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் தான் நைக்ரோம் ஒயர்னு சொல்கிறாங்க. சே நைக்ரோம் ஒயர் அட் ஹியர் R is the constant for the given material, say nichrome wire. இந்த ஒயர் தான் நைக்ரோம் ஒயர்னு சொல்கிறாங்க. ஸோ அட் கிவன் டெம்பரேச்சர் அது இஸ் நவுன் அஸ் த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க ஆஃப் த மெட்டீரியல். சின்ஸ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கரண்ட் I. Vக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் I. த கிராஃப் பிட்வீன் V அண்ட் I ஸ்ட்ரைட் லைன் ஃபார் அ கண்டக்டர் சோன் இன் ஃபிகர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ ஹியர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வோல்டேஜ் வந்து நோட் பண்ணுறோம் எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் வந்து கரண்ட்டை நோட் பண்ணுறோம். ஸோ I. ஸோ கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.55 ஆம்பியர் கரண்ட் இங்கே ஃப்ளோ கொடுத்துருக்காங்க மாதிரி. இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் 5, 10, 15 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ Vங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸு, Iங்கிறது வந்து
கரண்ட். ஸோ எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் ஐக்குள்ள ரிலேஷன்ஸ் தான் இந்த ஸ்ட்ரைட் லைன் டயக்ராம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா அந்த நைக்ரோம் ஒயரு. ஸோ அந்த 4.4 அந்த சர்க்கியூட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த டாப்பிக்கில். ஸோ நைக்ரோம் ஒயர் as was connected to between X and Y. If you replace the nichrome wire with the copper wire and is conduct the same experiment. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ஆல்ரெடி நைக்ரோம் ஒயர் வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம்னா அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே காப்பர் ஒயராக நீங்கள் மாற்றிட்டு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இதே சேம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் நோட்டீஸ் த டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ரம் த சேம் வேல்யூ ஆஃப் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும் பட் வந்து கரண்ட் வந்து டிஃபராக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இஃப் யூ அகைன் ரீப்ளேஸ் த காப்பர் ஒயர் வித் அன் அலுமினியம் ஒயர், அந்த காப்பர் ஒயரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அலுமினியம் ஒயர் கூட இங்கே யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா அதே மாதிரி தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும், கரண்ட் வந்து அகைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அலுமினியம் ஒயர் யூ வில் கெட் another value of the current passing through it from the equation 4.3. ஸோ அப்போ இந்த 4.3 தான் என்னது V is equal to IRன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் வந்து அதே ஈக்குவேஷனுக்கு ரிலேஷனாக வரும் அப்படி சொல்கிறாங்க. யூ ஹேவ் லேர்ன் that V by I must equal to the resistance of the conductor is used. The variation in the current for the same value of potential difference indicate the resistance of the difference material is difference. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும், கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த ரிலேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நவ் த ப்ரைமரி கொஸ்டின்ஸ் வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் இட் இஸ் ப்ராப்பர்லி ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஸோ சார்ஜுக்கு வந்து இது ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் த பாசேஜ் ஆஃப் கரண்ட் த்ரூ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னா ஓம்ஸ் லா ஃபார்முலா தான், V by I is equal to R அப்படின்னு எழுதும். ஸோ இப்போ the resistance of the conductor can be defined as the ratio between the potential difference across the end of the conductor and is the current flowing through it. ஸோ அந்த பர்டிகுலர் எண்டுக்குள்ளே இருக்கிற ஒயரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறோம்ல அதை தான். ஸோ இப்போ அந்த கரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அங்கே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.